ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். பாம்புகள் இனத்துல மிகவும் விஷயமானது ராஜநாகம், கண்ணாடி விரியன், கட்டு விரியன் உள்ளிட்டதுதான் மிகவும் விஷயம். இந்த பாம்புகள் மனிதனை கடிச்சா உயிரிழக்க ஆபத்து ஏற்படலாம். இந்த பாம்பின் குணங்கள் குறித்து பாளையங்கோட்டை தீயணைப்பு அலுவலர் கூறுகையில, கண்ணாடி விரியன் மற்றும் கட்டு விரியன் இரண்டு பாம்புகளும் இரவில் மட்டும் இறை தேடும். கட்டு விரியனை விட கண்ணாடி விரியன் பாம்பு அதிக ஆபத்தானது. கட்டு விரியன் பாம்பின் பல் அளவில் சிறியது, கண்ணாடி விரியன் பாம்பின் பல் அளவில் பெரியதாக இருக்கும். கண்ணாடி விரியன் ஒருவரை கடிக்க நேர்ந்தா அதன் விஷம் அடுத்த ஒரு மணி நேரத்துல ரத்தத்தை உறைய வச்சிடும், ரத்தப்போக்கை ஏற்படுத்திடும். ஊசி போன்ற பல்ல அவ கொத்துவதற்கு பயன்படுத்துவதால விஷத்தை உடனடியா மனித உடலுக்குள் செலுத்திவிடும். பாம்பு கடித்த 4 மணி நேரத்துக்குள்ள சிகிச்சை எடுக்காம இருந்தா உயிரிழப்பு ஏற்படும். கட்டுவிரியன் பாம்புடைய நச்சு நரம்பு மண்டலத்தை தாக்கும். பாம்பு கடித்த உடனே ஏறத்தாழ 6 முதல் 8 மணி நேரத்துக்குள்ள உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி விரியன் அவ்வளவு எளிதில் கடிக்கவும் விஷத்தை செலுத்தவோ முயற்சி செய்யாது. யாராவது தெரியாம மீச்சு விட்டாலோ தொந்தரவு செஞ்சாலோ கண்டிப்பா தாக்கும். பொதுவாக மறைந்து வாழ்கின்ற உயிரினமா தான் கண்ணாடி விரியன் பாம்பு இருக்குது. இவன் இரவில் மட்டுமே உணவு தேடி வருது. தவளை, பல்லி, எலிய என கிடைக்கிற சிறிய உணவுகளை தங்களுக்கு உணாக்கியது. அடுத்து பசி வரும் வரை உணவை எடுத்துக்கொள்ளாது. பகல்ல தனது தலை பாதுகாப்பாக இருக்கும் வகையில பந்து போல சுருட்டி கொள்ளும். வயல்வெளிகள், சமவெளி பகுதிகளில் வசிக்கக்கூடியது. முக்கியமா பாம்புகளின் அழிவுக்கு காரணமான மனிதர்களின் பயம். பாம்பு என்றா படையே நடுங்க என்பாங்க. உண்மையிலேயே பாம்புகளின் அழிவுக்கு அவற்றின் மீதான இத்தகைய அச்சமும் பயமும் முக்கிய காரணமா இருக்குது. பாம்பு இனங்களை பாதுகாக்க நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 16ஆம் தேதி உலக பாம்புகள் தினம் கடைபிடிக்க வருது. ஒவ்வொரு ஆண்டும் 50 லட்சம் பேர் பாம்பு கடிக்கு உள்ளாவதா உலக சுகாதார நிறுவனத்தின் தரவு கூறுது. இதன் காரணமா ஆண்டொன்றுக்கு 81,000 முதல் 1,38,000 மரணங்கள் நிகழ்வதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. உலக அளவில் பாம்பு கடியால இந்தியாவில் தான் அதிக உயிரிழப்பு ஏற்படுது. இந்தியாவில் 2000 முதல் 2019ஆம் ஆண்டு வரை 12 லட்சம் பேர் பாம்பு கடியால உயிரிழந்திருப்பதா 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியான ஒரு அறிக்கையில தெரிவிக்கப்படுது. பொதுவான மருத்துவ வசதி கிடைக்காம இருப்பது, இயற்கை வைத்தியம் போன்றவற்றை பாதிக்கப்பட்டவர்கள் நாடி செல்வது போன்ற காரணங்களால பாம்பு கடி பற்றிய உண்மையான எண்ணிக்கை கிடைப்பதில் சிக்கல் நிலவுது. இந்த உயிரிழப்புல பெரும்பாலானவை பாம்புகள் பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் தான் ஏற்படுது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. பொதுவா மனிதர்களின் பார்வையில பாம்புகள் கொடிய உயிரினமா பார்க்கப்படுது. ஆனா பாம்புகள் மனிதர்களை பார்த்து பயப்படும் சுபாவம் கொண்டது என்றும் மனிதர்களின் செயல்களாலும் அஜாக்கிரதையாலும் தான் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுது என்றும் கூறுறாரு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பணியாற்றி வரும் காலிங்கா பவுண்டேஷன் நிறுவனத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் எஸ்.ஆர். கணேஷ், மனிதர்களை தீண்ட வேண்டும் என்று பாம்புகள் எப்போது நினைப்பதே இல்லையா. 6 அடி நீளமுள்ள ஒரு நாகப்பாம்பின் எடை என்பது அதிகபட்சமா 1 கிலோ இருக்கலாம். அதை 60-70 கிலோ உள்ள மனிதர் மிதிக்கும் போது என்னாகும்? வலியால் துடித்து போகும் அல்லவா. அத்தகைய சூழல தன்னை தற்காத்துக் கொள்ள அதனிடம் வாய் மட்டுமே இருக்குது. அதை தனது ஆயுதமா பயன்படுத்திக் கொள்ளுது. நாய் கூட நாம் மிதித்தால் கடிக்க தான் செய்யும். அதே தான் பாம்பு செய்யுது. விவசாய நிலங்களிலும் நடப்பது இதுதான். பொதுவாக விவசாய நிலத்தை கடவுளாக விவசாயிகள் பார்ப்பாங்க. எனவே செருப்பு போடாமல் நடக்கும்போது தெரியாம பாம்பு மீச்சுட்டா அது தீண்டுதுங்கிறாரு. இந்தியாவில் சுமார் 15-16 மாவட்டங்களில் ராஜநாகம் உள்ளன. ஆனா பல ஆண்டுகள் நடத்திய ஆய்வுல 20 மனிதர்கள் மட்டுமே தீண்டியதா தரவு உள்ளது. ராஜநாகமே இப்படி இருக்கும்போது பிற பாம்புகள் குறித்து எண்ணி பாருங்க. மனிதர்களை பார்க்கும்போது பயப்படுகின்றன, ஒதுங்கி போவே நினைக்கின்றன. வேறு வழியே இல்லாத சூழல் தான் அது மனிதனை தீண்டிருக்குது என்று தெரிவித்தாரு. உங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்தா ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து அதை வெளியே செல்வதற்கு நேரம் கொடுத்தாலே போதும், அதுவாகவே வெளியே சென்று விடும் என்றும் கணேஷ் கூறுறாரு. அதை விடுத்து அறையின் அனைத்து ஜன்னல் கதவுகளையும் மூடிவிட்டு கையில கம்பு போன்றவற்றுடன் அதை அடிக்க முயலும் போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அதற்கு வேறு வழியே கிடையாது என்கிறார் அவர். மனிதர்களின் வாழ்விடத்தின் அருகிலேயே இருக்கும் பாம்புகள் அவர்களின் குணாதிசயங்கள் குறித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. சொல்ல போனா நாம் பாம்பை பார்ப்பதற்கு முன்பே பலமுறை அவை நம்மை பார்த்திருக்கோம். ஒரு சில வீடுகளில் பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்திருக்கும். இதெல்லாம் ஒரே நாளில் நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. பல நாட்கள் அந்த பகுதியிலே இருப்பதால் தான் மனித நடமாட்டம் எப்போதும் இருக்காது போன்றவற்றை எல்லாம் அவை அறிந்திருக்கும். பாம்பு அளவுக்கான ரகசியத்தன்மை வேறு எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. பல ஆண்டுகள் நமக்கு தெரியாமலேயே நம் வீட்டுக்கு வந்து செல்லக்கூடும். ஆனால் நம் கண்ணில் படும்போது அவற்றை அடித்து கொண்டு விடுகிறோம். மற்றபடி நம் கண்ணில் படாமலேயே வீட்டுக்கு வந்து செல்வதை அது வாடிக்கையா வைத்திருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிடுறாரு. பொதுவா 90% பாதிப்பு காரணமாகும் 4 வகை பாம்புகள் இதுதான். இந்தியாவில் பதிவாகும் பாம்புக்கடி எண்ணிக்கையில 70% நஞ்சற்ற பாம்புகள், 30% நஞ்சுள்ள பாம்புகள் என்று ஆய்வுகள் கூறுது. இதே போல இந்தியாவில் ஏற்படும் பாம்புக்கடி பாதிப்புகள்ல 90% குறிப்பிட்ட 4 வகை பாம்புகளால் தான் ஏற்படுகின்றன. அது 1 கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியன் தலை முக்கோண வடிவத்தில் காணப்படும். மேலும் வி வடிவத்திலான வெள்ளை நிற கோடும் காணப்படும். கண்ணாடி விரியன் பொதுவா புல் மற்றும் புதர் நிறைந்த பகுதிகளில் காணப்படும். நல்ல பாம்பு என்று அழைக்கப்படும் நாகம். இவ வெவ்வேறு வகையான நிறங்கள் மற்றும் தகமைப்புகளை கொண்டிருக்கும். காடுகள், சமவெளிகள், விவசாய நிலங்கள்ல இது பொதுவாக காணப்படும். மேலும் மக்கள் தொகை அதிகம் உள்ள நகர்ப்புறங்களிலும் இதை பார்க்க முடியும். சுருட்டை விரியன் நீளத்தில் சிறியதா இருந்தாலும் அதன் தாக்குத்திறன் அபாயகரமானதா பார்க்கப்படுது. இதன் நஞ்சு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். கட்டு விரியன் பொதுவா இரவு நேரத்தில் தான் அதிகமா தென்படும். சற்று கருமை நிறமான இதன் உடம்புல இருக்கும் வெள்ளை நிற பட்டைகள் மூலம் இதை அடையாளப்படுத்தலாம். பல நேரங்களில் நஞ்சில்லாத சார பாம்பை கொடிய நஞ்சுள்ள இந்திய நாகம் என்று மனிதர்கள் தவறா எண்ணிக்கொள்கிறாங்க. இதனாலும்
அவை மனித தாக்குதலுக்கு அதிக இலக்காகிறது. பாம்பை பார்த்து பாத்தப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுறாரு அவர். பாம்புகள் மீட்பு பணிகளை ஈடுபட்டு வரும் விஸ்வா ஊர்வன என்ற அமைப்பின் மூலம் பாம்புகளை பிடிப்பது, அது தொடர்பான பயிற்சிகளை வழங்குவது போன்றவற்றில் இவர் ஈடுபட்டு வர்றாரு. ஒரு சிலர் பாம்பை பார்த்ததும் அது வெளியே செல்ல முடியாதபடி அனைத்து வழிகளிலும் அடைத்து வைத்து விடுவாங்க. அப்படி செஞ்சா அது வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கொள்ளும். அதை பிடிப்பது கடினமாகும் என்று அவர் கூறுறாரு. சிறு வயதுல எனக்கு நாகப்பாம்புடன் நேர்ந்த அந்த முதல் அனுபவத்தின் போது இதுவே நடந்தது. அன்று அதை பார்த்த அச்சத்துல உறைந்தனா சுதாரித்து வீட்டில் இருந்த பெரியவர்களிடம் கூறிய அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த நாகப்பாம்பை அடிச்சு கொள்ள தெரு மொத்தமும் கையில கம்பி கட்டைகளுடன் கூடியிருந்தது. அது ஒளிந்திருப்பதா அறியப்பட்ட இடத்தை சுற்றி இருந்த அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டது. சுற்றியும் மக்கள் கூட்டம். மின்தடை நீக்கியவுடன் அனைத்து விளக்குகளும் போட்டு வெளிச்சம் மூளை முடுக்கெல்லாம் பரம் வகையில பாம்பை தேடிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் இளைஞர் ஒருவர் மிக தைரியமா வெறும் கைகளால பாம்பை பிடிக்க முயன்று கொண்டிருந்தாரு. அந்த வயதில் அதை பார்க்கும்போது மிகுந்த தைரியசாலியா இருக்காரு, வியப்பா இருந்தது. ஆனா அது மிகவும் தவறான செயல் என்று கூறாரு விஸ்வா. சிலர் பயிற்சியே இல்லாம பாம்பை பிடிக்க முயற்சி செய்வாங்க. அப்போது பாம்பு அவர்களை தீண்டும் போது உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. எனவே பாம்பை பார்த்தா முடிஞ்சவரை அதன் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு சில இடங்கள்ல பாம்புகள் அடிக்கடி வரும். இது போன்ற இடங்கள்ல வசிப்பவங்க பாம்பு பிடிப்பவர்கள் தீயணைப்பு துறையினர் ஆகியோரின் எண்களை எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்காரு. வீட்டுக்குள் பாம்பு வராமல் இருக்க என்னென்ன செய்யலாம்? வீடுகள் அருகில குப்பைகள் சேராம பார்த்துக் கொள்ள வேண்டும். குப்பைகள் இருந்தா எலி வரும். எலி வந்தா அவற்றை தேடி பாம்புகள் வரும். வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். வீடுகள்ல ஓட்டை போன்றவை இருந்தா அவற்றை அடைத்து வைக்க வேண்டும். வீட்டின் கழிவுநீர் குழாய்களை வலை போன்ற அமைப்பு மூலம் மூடி வைக்க வேண்டும். இரவு நேரங்களில் வீடுகளை சுற்றி வெளிச்சம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். வீடுகளுக்கு வெளியே குளியலறை கழிவறை இருந்தா அவற்றை சுத்தமாகவும் வெளிச்சத்தோடு வைத்திருக்க வேண்டும். பாம்பு கடித்து விட்டா என்ன செய்வது? பதற்றமடைவதால சூழல் மோசமாவதா விஸ்வா கூறுறாரு. சில பாம்பு கடித்த இடத்தை சுற்றி இறுக்கமா கட்டுவது, அந்த இடத்தை வெட்டி விடுவது போன்றவற்றில் ஈடுபடுறாங்க. இதை தவிர்க்க வேண்டும். இதேபோல் கடித்த பாம்பை மருத்துவர்களுக்கு காட்ட வேண்டும் என கருதி பாம்பை அடித்துக் கொள்வது போன்றவற்றில் நேரத்தை விரயம் செய்வாங்க. இதையும் தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை விரைவா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஒரு சிலரை நஞ்சற்ற பாம்பு தான் கடித்திருக்கும், ஆனா பாம்பு கடித்து விட்டது என்பதாலே இறந்து விடுவோம் என்று தேவையற்ற விஷயங்கள் நினைக்கும் போது ரத்த கொதிப்பு அதிகமாகும். இதன் காரணமாகவும் உயிரிழப்பு நிகழும். எனவே நஞ்சுள்ள பாம்பாக இருந்தாலும் நஞ்சற்ற பாம்பாக இருந்தாலும் கடித்து விட்டது என்றால் பதற்றமடைவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் அருகில் இருப்பவரை பாம்பு கடித்து விட்டாலும் அவரை பதற்றமடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறாரு அவர். பாம்பு கடித்தா என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையா பாருங்க. பாம்புகளை தவிர்க்க முடியாது, பாம்பு கடியை தான் தவிர்க்க வேண்டாம். அனைத்து இடங்களும் விலங்குகளின் இடங்களா தான் ஒரு காலத்தில் இருந்தது. நாம் தான் அதை போய் ஆக்கிரமித்து வீடு கட்டுறோம். அப்படி இருக்கும்போது பாம்புகள் வரதான் செய்யும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். நமது முன்னோர்களுக்கு அத்தகைய புரிதல் இருந்தது. அதனால் தான் பாம்பை பார்த்தாலும் அதை அடித்து கொள்ளாம அவற்றின் இருப்போடு வாழ பழகிக்கொண்டன என்கிறார் RS கணேஷ். இந்தியாவில் பல பாம்பு இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. அவற்றின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. இதை சரி செய்ய வேண்டும் என்றால் பாம்புகள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உயிரினம் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் பாம்புகளும் மனிதர்களும் ஒரே இடத்துல வாழ முடியும். வாகன விபத்துகள் நிகழ்கின்றன என்பதற்காக நாம் வாகனத்தை தவிர்க்க முடியுமா? எப்படி விபத்து ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது என்பதை தான் யோசிப்போம். பாம்புகள் விஷயத்திலும் அதே தான். பாம்புகளை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கைவிட்டு விட வேண்டும். ஏனென்றால் அது முடியாத ஒன்று. பாம்பு கடியை எப்படி தவிர்ப்பது என்பது பற்றி தான் நாம் யோசிக்க வேண்டும் என்று அவர் கூறுறாரு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.